இப்ப அந்த வருஷனி நல்லா மாட்டிக்கிட்டாக்கா. தட்டை மாத்திக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்ல. இது வெறும் தட்டு மாத்துறது மட்டும்தான். அப்புறம் அசோக்கு கண் பார்வை வந்ததும் மத்த விஷயத்த நாம முறைப்படி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு மணி? ஒரு பெத்தவளா இத்தனை நாளா என் மனசுல வெடிச்சிட்டு இருந்த எரிமலை இப்பதான் சம்மந்தி அடங்கி இருக்கு. என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இது போதும் சம்மந்தி, இது போதும். மாமா சொன்னா கேளுமா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா. ஏ விடுறி. கொடுக்கலாம். வாங்க ருக்மணி. இந்தாங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணை பெத்தவங்க சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க சூழ்நிலை எங்களுக்கு நல்லா புரியுதுமா. இனி நீங்க சாவியை கையிலேயே வச்சுக்கலாம்ல. சம்மந்தி நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க சம்மந்திமா. வர்ஷினி வாமா. வர்ஷினி, 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 ஏன் அழற வர்ஷினி? ஏய், இப்படி அழாத. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அசோக்குங்கிற பேர்ல உள்ள வந்த ஒருத்தன் கிட்ட இருந்து உன்னை நாங்க காப்பாத்திட்டோம். இப்ப இருக்கிறது நம்மளோட அசோக் வர்ஷினி. அதை தாண்டி நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி அழற? நீ சொல்றதெல்லாம் புரியுதுக்கா. நானும் அழாம இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலக்கா. இந்த ரூம்குள்ள வந்தா நானும் என் வயித்துல இருக்கிறேன், இந்த குழந்தையும் தான் தனியா நிக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரியாவே இருக்குக்கா. சில நேரம் நான் அழறேன், சில நேரம் எனக்கே தெரியாம கோவப்படுறேன். என்ன நானே ஹேண்டில் பண்ண முடியாம தவிக்கிற இந்த கன்செப்ட் டைம்ல அம்மா திரும்பவும் இந்த கல்யாண பேச்சை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. எனக்கு புரியுது வர்ஷினி. ஆனா நீ இந்த கல்யாண விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆகாத. அத நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன்ல. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி நான் பயந்துட்டே இருக்கிறது? இங்க பாரு, அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் வர்ஷினி. அது வரைக்கும் எங்களை தாண்டி எதையுமே உன்கிட்ட நாங்க வரவிட மாட்டோம். இந்த டைம்ல நீ சந்தோஷமா இரு. அதுதான் எங்களுக்கு வேணும். உன் குழந்தைக்குமே அதுதான் நல்லது. ப்ளீஸ் அழாத. தோரணம் போட்டா நல்லா வாங்கியா? சுமத்ரா சொல்லுங்க அத்தை. சொந்த பந்தம் எல்லாம் வந்துருவாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சார், இந்த சேர் எங்க என்னங்க வைக்கணும் சார்? இந்த சேரை அப்படி போட சொல்லுங்க. போங்க, தம்பி, அப்புறம் இங்க ஓகே எடுத்து வாப்பா. ஸ்ரீஜா, சிந்தாமணி அண்ணி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. அண்ணி, சிந்தாமணி, இந்த தட்டு பூவெல்லாம் முதல்ல எடுத்து ரெடியா வைங்க. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் கொடுக்கணும். அதெல்லாம் ரெடியா இருக்கான்னு பாருங்க. சரி அண்ணி, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீஜா, நீயும் சிந்தாமணி கூட போய் ஹெல்ப் பண்ணு. சரி அத்தை. போய் ரெடி பண்ணுங்க. சிந்தாமணி அம்மா, எங்க போற? இல்ல தட்டெல்லாம் எடுத்து வைக்க பூஜை ரூமுக்கு போனோம். அதெல்லாம் அங்க டேபிள்ல இருக்கு. நீ இப்படி போ. ஓ சரி சரி அண்ணி. ஷோ, ஒரு வேலை தெரியாது. இங்க பாருடி, புருஷனை தேடி ஓடுனாதான் உன் பொழப்பு ஓடும். என்ன விஷயம் நான் சொல்றது? ஆமா, பின்ன நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைத்த. 1000 இருந்தாலும் நம்ம சொந்தத்துல, அதுவும் உங்கள மாதிரி யதார்த்தமா கரெக்டா பேச யாராலையும் முடியாது. இந்த பாருங்க, என் பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க சிந்தாமணி அத்தை. அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு 4-5 அட்வைஸ சேர்த்து போட்டு விடுங்க. அட விடுப்பா, அவ எங்க போயிட போறா? நான் இன்னைக்கு பூரா இங்கதானே இருக்க போறேன். அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டா போச்சு. இருங்க, சரி, வந்துடுறேன். போங்க போங்க. ஹே விஷாலு, நீ ரொம்ப பண்றடோ. இப்ப எதுக்கு அந்த சரதா அக்கா கிட்ட கொடுத்து விட்ட?
என்ன அத்தை சொன்னீங்க? சாரதா அத்தை. என்ன விசாலு கூப்பிட்டியாப்பா? ஆமா அத்தை, நான் தான் கூப்பிட்டேன். நீங்க பேசுனது எங்க அத்தைக்கு மனசு ஆறுதலா இருந்துச்சாம். என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, எங்க போனாலும் நான் பேசுறது ஆறுதலா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. சிந்தாமணி அததான் சொல்லிருக்கா. ஆமா விஷாலு, உனக்கு பொம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு ஆசைப்படுறியா? மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல அத்தை. ஆனா எனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கணும்னு ஆசை. எனக்கு பெண் குழந்தைன்னா அவ்வளவு இஷ்டம். அவளை நான் ரொம்ப ஆசையா பார்த்து பார்த்தேன். சரதாக்கா, என்ன சிந்தாமணி, என்ன போக சொல்றியா? போகாதீங்க. நீங்க இருந்து விஷால் கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. எனக்கு அண்ணி கூப்பிட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? ஏய் போடி. வாங்க. சுபத்ரா, இதோ பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. வர்ஷினி, அத்தை, நீ போய் இசைய சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரிங்க அத்தை. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வாங்க, உள்ள போங்க. என்ன ஸ்டேஜா, அவுட் ஹவுஸ்ல இருந்து வரும்போது இப்படி கிளம்பி வந்திருக்காளே. வீட்டுக்குள்ள இருந்திருந்தா எப்படி வந்திருப்பான்? நான் இருக்கிற வரைக்கும் வர்ஷினி ஒரு விருந்தாளி மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணும்க்கா. என்ன ஸ்டேஜா, இவள புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? புதுசா தான்க்கா நான் பாக்குறேன். இவள இசைக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இவள ஒரு பகடக்காயா வச்சு இசை கர்ப்பமா இல்லைங்கிற உண்மைய அவ வாயாலேயே சொல்ல வைக்க போறேன். இவள பகடக்காயா யூஸ் பண்ண போறியா? எப்படி சொல்ல வைப்ப? ஸ்ரீஜா, என்ன சொல்லுமா? அப்பா, இங்க இசைக்கு தீர்த்த தண்ணி குடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் இசை அவ வாயாலேயே தான் பிரெக்னன்ட் இல்லைங்கிற உண்மையை ஒத்துக்கணும்பா. அப்படி அவ சொன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் அவளை காரி துப்புவாங்க. சுபத்ராவோட மானம் மொத்தமா கப்பல் ஏறிடும். இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாளேன்னு சுபத்ராவுக்கு இசை மேல பயங்கர கோபம் வரும். அதெல்லாம் நடக்கணும்னா நாம முதல்ல வர்ஷினிய கிட்னாப் பண்ணணும்பா. அப்பா, அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா, வர்ஷினிய கடத்தணும் அவ்வளவுதானே? வெய், நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்பா. உங்க அப்பா என்ன சொன்னாரு? நீ ஃபீல் பண்ணாத, வர்ஷினி விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாருக்கா. அப்புறம் என்ன, உங்க அப்பாவே சொல்லிட்டாருல்ல. இனிமே நடக்க போறத நம்ம வேடிக்கை பாப்போம். அந்த விஷால் நம்மள எப்படி எல்லாம் வெறுப்பேத்தனா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இசையோட மானம் கப்பல் ஏற போகுது. அப்ப என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிய போற சுபத்ரா.